ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவிச்சந்திராவின் உன்னை அமுத விஷம் என்பதா கதையில் இருந்து சில காட்சிகள் இதோ உங்களுக்காக. பேபி, ஷௌர்யா பேபி என்று ஆர்ப்பாட்டமான அழைப்புடன் உள்ளே நுழைந்தவளை தன் மடியில் இருந்த மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தவன் பார்வையை மட்டும் உயர்த்தி பார்க்க, எப்போ ஜெர்மன்ல இருந்து வந்தீங்க? எனக்கு நீங்க ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்போ அண்ணா சொல்லிதான் நீங்க வந்த விஷயமே எனக்கு தெரியும் என ஒரு செல்ல சினுங்களோடு சினுங்கியவாறே அவன் அமர்ந்திருந்த ஒற்றை சோஃபாவின் கைப்பிடியில் ஷௌரியாவை மொத்தமாக உரசிக்கொண்டு அமர்ந்தவளை ஒருவித எரிச்சலோடு பார்த்தவன், ஜாஷா என்று தொடங்கி அவன் ஏதோ கூற வரவும் அம்ரு ஷௌரியாவிற்கு ஜூஸ் எடுத்துக்கொண்டு வரவும் சரியாக இருந்தது. அவளை ஒரு பார்வை பார்த்தவன், ஜாஷா, மீட் மை வைஃப் அமிர்தவர்ஷினி, எனக்கு மட்டும் வர்ஷு என்று காதல் கணவனாக மாறி குரலில் கொஞ்சல் வழிய கூறவும், அவனின் இந்த அவதாரம் இன்று எதற்கு என்பது போல புரியாமல் அம்ரு விழித்து கொண்டு நின்றிருக்க, ஜாஷாவோ சத்தம் போட்டு கை கொட்டி விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள். இவ உங்க வைஃப் இவ என்று அதையே வேறு வேறு விதமாக மாற்றி மாற்றி போட்டு கேட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாங்க முடியாத நகைச்சுவையை கேட்டது போல விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தவளையும் அவளின் சிரிப்பையும் ஷௌரியா இழுத்து பிடித்த பொறுமையோடு எந்த உணர்வுகளும் பிரதிபலிக்காத கண்களோடும் பார்த்து கொண்டிருக்க, இவள் ஏன் இப்படி சிரிக்கிறாள் என்பது போன்ற பார்வையோடு அம்ரு நின்றிருந்தாள். ஓ நோ பேபி, அவளும் அவள் மூஞ்சியும், இவளெல்லாம் உங்க வீட்டில் வேலைக்காரியா வரக்கூட செட் ஆக மாட்டா. இதுல நீங்க இவளை கல்யாணம். ஸ்டாப் கிடிங் பேபி என்று ஷௌரியாவை பார்த்து கூறியவள் அம்ருவின் பக்கம் தன் பார்வையை திருப்பி, எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வித் எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப்ஸ் என்று ஆணையிடும் குரலில் கூறியவள், உனக்கு தான் எல்லாத்துக்கும் நான் இருக்கேனே பேபி, ஒய்ஃபுக்கு ஒய்ஃபா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா என்று பேசிக்கொண்டே இருந்த இடத்தில் இருந்து வளைந்து நெளிந்து அமர்ந்திருந்த ஷௌரியாவின் மேல் சாய முயல கடைசி நொடியில் அங்கிருந்து நகர முயன்ற அம்ருவின் விரல்களை சுண்டி இழுத்து தன்மேல் சரித்திருந்தான் ஷௌரியா. இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் அவன் மேல் நிலை குலைந்து விழுந்திருந்தவள் சுதாரித்து கொண்டு எழ முயல, காற்று கூட புக முடியாத அளவுக்கு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து இருந்தவன், அந்த போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி ஆள் எடுத்தாச்சே ஜாஷா, வேற போஸ்ட் காலியா இருந்தா சொல்றேன் என்று படு நக்கலாக கூறியவன் இந்த பக்கம் காதல் மன்னனாக மாறி தன்மேல் சரிந்திருந்த மனைவியிடம் பார்வையாலேயே காதல் மொழி பேசி சரசம் செய்து கொண்டிருக்க, நிமிடத்திற்கு நிமிடம் மாறும் அவனின் குணாதிசயத்திலும் செயலிலும் ஏற்கனவே துடித்து துவண்டு கொண்டிருந்தவள் அடுத்து அவனின் இந்த நடவடிக்கைகள் எதற்கான அறிகுறியோ என தெரியாமல் மிரட்சியோடு அவனை ஏறிட்டு பார்க்கவும் தயங்கி நகர முயன்று கொண்டிருந்தாள். அவனை முறைத்தபடி ஜாஷா ஏதோ பதில் கூற முயலுகையில் ஷௌரியாவின் கவனம் தன்மேல் இல்லை என்று புரிந்து அவர்களின் அந்த அந்யோன்யத்தை கண்கொண்டு பார்க்க முடியாமல் வெறுப்பான பார்வையோடு அம்ருவை முறைத்து கொண்டே வெளியேறிய அடுத்த நொடி அம்ரு தரையில் கிடந்தாள். காட்சி 2. அந்த கப்பலின் திறந்தவெளி மேல் தளத்தில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று பார்ட்டி களை கட்டி கொண்டிருக்க, இரவின் இருளையும் கடல் அலையின் ஓசையையும் மீறி அதன் அமைதியை கிழித்து கொண்டு அலறிக் கொண்டிருந்தது இசை. ஒவ்வொருவரும் தங்களை மறந்து அதில் மூழ்கி இருக்க, இந்த ஆட்டமோ பாட்டமோ கொண்டாட்டமோ அந்த இரவின் அழகோ இல்லை கடலின் அமைதியோ பளபளக்கும் ஒளி விளக்குகளின் ஜாலங்களோ என எதுவும் பாதிக்காத இரண்டு ஜீவன்கள் அங்கு சற்று தள்ளி இருளில் ஓரமாக நின்றிருந்தன. ஒன்று ஷௌரியவர்மன், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாதது என்பது போல அங்கும் தன் கையில் இருந்த அலைபேசியில் தொழில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் என்றால், மற்றொன்று அவனின் பழிவாங்கும் படலத்தின் நாயகி அமிர்தவர்ஷினி. அவளின் பால்வண்ண மேனிக்கு கச்சிதமாக பொருந்தி இருந்த அடர் சிகப்பு நிற டிசைனர் சேலையில் தொலைவில் தெரிந்த கடலை வெறித்து கொண்டு திரும்பி நின்றிருந்தவளின் விரித்து விடப்பட்டு இருந்த கூந்தலும் ஒற்றையாய் பின் செய்து விடப்பட்டிருந்த சேலை தலைப்பும் காற்றில் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது அவளின் மனதைப் போலவே. அங்கு வந்து இருந்த 5 தோழிகளை கொண்ட குழுவில் இருந்த ஒரு பெண்ணின் பார்வை ஆரம்பம் முதலே ஷௌரியாவை வட்டமிட்டு கொண்டிருந்தது. அவன் எங்கு சென்றாலும் அவளின் பார்வை அவனை தொடர்வதை உணர்ந்தே இருந்தான். ஆனால் அவனுக்குதான் பெண்கள் என்றாலே வெறுப்பாயிற்றே. இதுபோல எத்தனையோ பார்த்தவன் கடந்து வந்தவன் என்பதால்
சற்றும் அதை கண்டு கொள்ளாமல் தன் பணியில் மூழ்கி இருந்தவனை விழுங்குவது போல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவள். வந்தது முதலே அவளின் பார்வையையும் ஆசையையும் பார்த்து கொண்டிருந்த தோழிகள் அவளை சென்று பேசுமாறு மெல்ல தூண்டிவிட முதலில் மறுத்து தயங்கியவள் பின் அவர்களின் தூண்டுதலின் பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வரப்பட்டு கைகளை பிசைந்தவாறே ஷௌரியாவிடம் சென்று பேச எண்ணி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கமும் தடுமாற்றமுமாக நெருங்கிக் கொண்டிருந்தாள். தன் இடப்பக்கமாக சற்று தொலைவில் நின்று கொண்டு தன்னுடைய இன்றைய நிலையையும் வாழ்க்கையையும் எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு இந்த தொடுவானம் போலவே அதுவும் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே போகுமோ என்ற எண்ணம் தோன்ற அப்படியே தன்னை மறந்து நின்றிருந்தவளின் கைகளை எட்டி தன் இடது கையால் பிடித்து சுண்டி இழுத்து ஒரு சுழற்று சுழற்றி தன்னோடு சேர்த்து அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டவன் வலது கையில் இருந்த அலைபேசியில் கால்குலேட்டர் என்றவாறே அதை அணைத்து தன் பேண்ட் பாக்கெட்டில் போட்டபடியே இரு கைகளை கொண்டும் அவளை தனக்குள் சிறை செய்திருந்தான். என்ன நிகழ்கிறது என்று உணர்வதற்கு முன்பே அம்ரு ஷௌரியாவின் கை சிறையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தவளின் கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்தவனின் இதழ்கள் அந்த குளுமையான இரவை வெப்பமயமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. இதை கண்டு அப்படியே அதிர்வில் உறைந்து நின்றிருந்த அந்த பெண்ணின் கண்களில் இருந்து தாங்க முடியாத வலியோடு கண்ணீர் பொங்கி பெருகி வழிந்து கொண்டிருந்தது. அவளின் நிலையை உணர்ந்து தோழிகள் அவளை சமாதானப்படுத்த அங்கிருந்து அழைத்து சென்ற அடுத்த நொடி அம்ருவை உதறி தள்ளியவன் நிலை குலைந்து கீழே விழுந்து கிடந்தவளை பற்றி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் யூ ஆர் தி டூல் ஐ யூஸ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப், கற்பனை குதிரையை அதுக்குள்ள அவிழ்த்து விடாதே என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.